Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம், ஒரு சூப்பரான சம்மர் டேஸ்டான தக்காளி குருமா ஈஸியா எப்படி செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். இந்த தக்காளி குருமா மட்டும் ஒரு தடவை வச்சு பாருங்க, அப்புறம் இதோட டேஸ்ட்ல நீங்களே அடிக்கடி செய்வீங்க. அப்படி இருக்குங்க இதோட டேஸ்ட். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரோட்டி, நான் ஏன் சாதத்துக்கு கூட சூப்பரா இருக்குங்க. இது லைட்டா கறி குழம்பு மாதிரி இருக்கனால எல்லாத்தோடையும் மேட்ச் ஆகும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல அரை தேங்காவை போட்டுடலாம். அதாவது ஒரு மூடி தேங்காய் கூடவே 1 இன்ச் இஞ்சி அண்ட் ஒரு 10ல இருந்து 20 பல் பூண்டு இதை ஆட் பண்ணிட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம், ஒரு சின்ன கடல்பாசி இதெல்லாம் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட அரை கப் பொட்டுக்கல்லை சேர்த்து தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம மைய அரைச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணி நல்லா வணக்கிடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நான் ஒரு 3 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிடலாம். தக்காளி ரொம்ப பெருசாகவும் கட் பண்ண வேண்டாம், அதே சமயம் ரொம்ப பொடி பொடியாகவும் கட் பண்ண வேண்டாம். இந்த சைஸ்க்கு இருந்தால் ஓகேவா இருக்கும். இப்போ இதையும் வெங்காயத்தையும் சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கிடலாம். அடுத்ததா இது கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அண்ட் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பழுத்த தக்காளி எடுங்க, அப்பதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அடுத்ததான் இந்த தக்காளி வதங்கத்துக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்துடலாம். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இது ரொம்ப நம்ம வதக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இதுல லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு மட்டும் இதை நம்ம வதக்கினா போதும். நம்ம சாப்பிடும் போது அங்கங்க தக்காளி முழுசா தெரியணும். அடுத்ததான் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட், அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததா இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்றேன். இப்போ இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மல்லித்தூளை நல்லா கட்டி இல்லாம நல்லா கரைச்சி விட்டுருங்க. அடுத்ததான் இதுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இந்த குருமா அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா கொதிக்கணும், அப்பதான் இது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்க கொதிக்க வைக்கும் போது அப்படியே விட்டுறாம அப்பப்ப இந்த மாதிரி கிளறி விட்டே இருங்க, அப்பதான் அடி பிடிக்காம இருக்கும். இந்த மாதிரி சைட்ல இருக்கிறதுலாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. ஒருவேளை உங்களுக்கு குழம்பு கொதிக்கும் போது ரொம்ப திக்கார மாதிரி தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சு அதுல இருந்து பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதாங்க, நம்ம தக்காளி குருமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஈஸியான ஸ்டெப்ல ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு சூப்பரா செஞ்சிடலாம். இது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். இதோட டேஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு நான்வெஜ் குழம்பு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குங்க. இதை மட்டும் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னு வைங்களேன், திரும்ப திரும்ப இதை கேட்பாங்க. இதோட டேஸ்ட்ல எக்ஸ்ட்ராவா 2 இட்லி உள்ள போகுங்க. இட்லி மட்டும் இல்லைங்க, நான் முன்னையே சொன்ன மாதிரி சப்பாத்தி, ரோட்டி, நான் எல்லாத்துக்கூடயும் இது பெஸ்டான காம்பினேஷனா இருக்கும். இந்த வீடியோவை ஒரே மாதிரி சர்டிஷ் பண்ற உங்க பார்ட்னருக்கு ஷேர் பண்ணி இது மாதிரி செஞ்சு தர சொல்லுங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.